கத்திரி வெயில் தொடங்கியிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் 2 நாட்கள் வெப்ப அலைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 2 நாட்கள் வெப்ப அலை வீச வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கூறியிருக்கிறது. அண்மை செய்தி, தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் 104 டிகிரி வெயில் கொளுத்தும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வழக்கத்தை விட இந்த கோடை காலத்தில் அதிக வெப்பம் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் கத்திரி வெயிலும் தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் 109 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் 2 நாட்கள் வெப்ப அலைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கூறியிருக்கிறது. மேலும் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அதிகபட்சமாக 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் 104 டிகிரி வெயில் கொளுத்தும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பகல் நேரங்களில் வெளியில் மக்கள் வருவதை தவிர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. மேலும் கோடை காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் அறிவுறுத்தல்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் கத்திரி வெயில் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் வெயில் 104 டிகிரிக்கு மேல் பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. குறிப்பாக சென்னையில் 104 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் தமிழ்நாட்டில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. தமிழ்நாட்டில் 2 நாட்கள் இதனால் வெப்ப அலை வீச வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. மிக முக்கியமான வேலைகளை தவிர பொதுமக்கள் பகல் வேளைகளில் வெளியில் வருவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், விவரங்கள். நிச்சயமாக வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அக்னி நட்சத்திரம் நேற்று தொடங்கிய சூழலில் தமிழ்நாட்டில் பரவலாக கோடை வெயில் என்பது சுத்தரித்து வரக்கூடிய சூழலில் இன்னும் 2 நாட்களுக்கு இந்த வெப்ப அலைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த வெப்ப அலை வீசக்கூடும் என்ற ஒரு தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்று வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 41 டிகிரி செல்சியஸ் முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் எனும், இதர தமிழக மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 7 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக 7, 8 ஆகிய 2 நாட்கள் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. 7ஆம் தேதியை பொறுத்தவரை நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு எனவும், 8ஆம் தேதி நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர், நெல்லை ஆகிய 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும், தமிழ்நாட்டில் இன்று அதிகபட்சமாக 43 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகக்கூடும் எனவும், சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை என்பது 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று என்பது 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு இன்றும் நாளையும் செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.